நிறைய பேர் வந்து பசியில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கணும்லாம் ஆசைப்படுறாங்க. பட் என்னென்னா அந்த பிரபஞ்சத்தில் அவங்களுக்கான பொருளாதாரம் அப்படின்றது வந்து அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு டைமில் அவங்க அன்னதானம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு தானம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அன்னதானம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இன்னும் பெருகும் அப்படின்றா அதுக்கு கூட ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்றது உண்டா சார்? இப்போ பாருங்க, இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். அன்னதானம்ங்கிறது பொதுவாகவே இன்னொருத்தருக்கு அன்னதானம் அந்த தானத்துக்கு நேரங்கள்லாம் பார்க்க வேண்டாம். ஆனால் அந்த அன்னதானத்துக்குன்னு ஒரு புண்ணியம் இருக்கு இல்லையா? நீங்கள் செஞ்ச செயலுக்கு ஒரு புண்ணியம் இருக்குது, எல்லா செயலுக்கும் ஒரு புண்ணியம் இருக்குது. கண்டிப்பாக அந்த புண்ணியம் எங்கேயும் தடைப்படக்கூடாது அப்படின்னா அன்னைக்கு எதுவும் கர்மனால உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு புது கப்பலாக இருக்காங்க, அவங்களை விருந்துக்கு கூப்பிடுறோம் அப்படின்னா அந்த நாள் நம்ம பார்க்கணுமா சார்? நிச்சயமாக பார்க்கணும். இதில் 3 கிழமையை தவிர்த்துடலாம். ஒரு செவ்வாய்க்கிழமை, ஒரு வியாழக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இந்த 3 கிழமையை தவிர்த்துருங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போகிறீங்க. இப்போ நான் சொன்ன கிழமையில் போனீங்கன்னா அவங்க வீட்டு புண்ணியத்தை நீங்கள் தூக்கிட்டு வந்துடுவீங்க. இதில் புண்ணியம் தான் வருமே தவிர கெட்ட கர்மா வராது. அதனால் அந்த புண்ணியத்தை தூக்கிட்டு வந்துடுவீங்க. ஒரு வேளை அவங்கள்ட்ட புண்ணியத்தை விட கெட்ட கர்மா அதிகமாக இருந்ததுன்னா, பொதுவாக ஒரு வியாழக்கிழமை தங்கம் வாங்கிறதுக்கும் சரி, அதுக்கு ஒரு சிறப்பான நேரம் எதுன்னா வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமையில் ஒரு குளிகை நேரத்தில் பாருங்கள், தங்கம் வாங்கி பாருங்கள், தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சார். அதுக்கு கூட குளிகை நேரத்தை எடுத்துக்கலாமா சார்? தாராளமாக எடுத்துக்கலாம். தங்கம் பெருக தானே போகுது. அது அந்த நேரத்துக்கு திருப்பி திருப்பி நீங்கள் தங்கம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர், ஆஸ்ட்ரோநியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மனிதநேயம் அப்படின்றது நிறைய பேருடைய பார்வையில் குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் கூட நிறைய பேருக்கு வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் பசியில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கணும்லாம் ஆசைப்படுறாங்க. பட் என்னென்னா அந்த பிரபஞ்சத்தில் அவங்களுக்கான பொருளாதாரம் அப்படின்றது அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு டைமில் அவங்க அன்னதானம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு தானம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அன்னதானம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இன்னும் பெருகும் அப்படின்றா அதுக்கு கூட ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்றது உண்டா சார்? இப்போ பாருங்க, இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். அன்னதானம்ங்கிறது பொதுவாகவே இன்னொருத்தருக்கு அன்னதானம் அந்த தானத்துக்கு நேரங்கள்லாம் பார்க்க வேண்டாம். ஆனால் அந்த அன்னதானத்துக்குன்னு ஒரு புண்ணியம் இருக்கு இல்லையா? நீங்கள் செஞ்ச செயலுக்கு ஒரு புண்ணியம் இருக்குது, எல்லா செயலுக்கும் ஒரு புண்ணியம் இருக்குது. கண்டிப்பாக அந்த புண்ணியம் எங்கேயும் தடைப்படக்கூடாது அப்படின்னா அன்னைக்கு எதுவும் கர்மனால உங்களுக்கு இருக்கக்கூடாது. இல்லாத உங்களுக்கு கர்ம நட்சத்திரம் நீங்கள் வேலை பார்க்க அப்படியான ஒரு நாளில் பண்ணிங்கன்னா அந்த புண்ணியத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. ஒன்று. இதில் இன்னொன்று இருக்குது. இந்த சாப்பாடு கொடுக்கறதில்ல, இல்லை வீட்டுக்கு யாராவது நீங்கள் சாப்பிட கூப்பிட்றதில்ல, இல்லை நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்றதில்ல. இதில் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, விருந்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? விருந்தோம்பல், விருந்து. எல்லா நேரத்துலையும் வீட்டில் எல்லாரையும் சாப்பிட கூப்பிட முடியாது. நம்ம இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்கணுமானா ஆமாம். அதுக்கு கூட நம்ம நேரங்காலம் பார்க்கணுமா சார்? சில கிழமையில் வீட்டில் அதாவது ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்கிறது, ரெகுலராக வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் வராங்க, இல்லை நமக்கு ஒரு நண்பராக இருக்காங்க, அவங்க எந்நேரம் வர்றது போகிறது, அதெல்லாம் புது கப்பலாக இருக்காங்க, அவங்களை விருந்துக்கு கூப்பிடுறோம் அப்படின்னா அந்த நாள் நம்ம பார்க்கணுமா சார்? நிச்சயமாக பார்க்கணும். இதில் 3 கிழமையை தவிர்த்துடலாம். ஒரு செவ்வாய்க்கிழமை, ஒரு வியாழக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இந்த 3 கிழமையை தவிர்த்துருங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, சாப்பிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது உங்கள் புண்ணியத்தை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. என்ன புண்ணியத்தைன்னா, நீங்கள் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த புண்ணியத்தில் 50% அங்கே போயிடும். என்ன சார், சாப்பாடு போடுறது ஒரு குத்தமா சார்? எப்படி சார் அதனால ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை கடத்திட்டு போவாங்க? நான் சொன்ன ஃபேக்டை நீங்கள் அதை நிரூபிக்கணும், அது உங்களுக்கு ப்ரூவ் ஆகணும், செஞ்சு பாருங்கள். அது வரைக்கும் லைஃப் நல்லதே கொஞ்சம் நெஞ்ச புண்ணியம் தான் சார், அதையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா. இதெல்லாம் என்னென்னா, இதுக்கெல்லாம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, எல்லாத்துக்கும் ஒரு ஈவெண்ட் காரணமாக இருக்கும். நல்லா வாழ்ந்தவங்கப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை. இன்னொன்று, இதில் என்ன பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, அதனால தான் நம்ம எல்லார் வீட்லையும் போய் சாப்பிட மாட்டோம். அவ்வளோ லேஸில் நிறைய வீடுகளில் நம்ம வாங்கி குடிக்க மாட்டோம். இப்போ நீங்கள் உபாசனை பண்ணுறவங்களாம் பாருங்கள், ரொம்ப அந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சாப்பிட்றது வைக்கிறது தெரியாத வீடுகள். இது எப்போ ரொம்ப வேலை செய்யணும், ஃபஸ்ட்டு டைம் முதல்ல அவங்க விருந்துக்கு வராங்களே அப்போ மட்டும்தான். அவங்க ஏற்கனவே 7-8 தடவை வந்துட்டாங்கன்னா அப்போ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, முதல் தடவை. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போகிறீங்க. இப்போ நான் சொன்ன கிழமையில் போனீங்கன்னா அவங்க வீட்டு புண்ணியத்தை நீங்கள் தூக்கிட்டு வந்துடுவீங்க. இதில் புண்ணியம் தான் வருமே தவிர கெட்ட கர்மா வராது. அதனால் அந்த புண்ணியத்தை தூக்கிட்டு வந்துடுவீங்க. ஒரு வேளை அவங்கள்ட்ட புண்ணியத்தை விட கெட்ட கர்மா அதிகமாக இருந்ததுன்னா அதை தூக்கிட்டு வந்துடுவீங்க. எது அங்கே அவைலபிளாக இருக்கோ அதை தூக்கிட்டு வர போகிறீங்க, அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஓஹோன்னு வந்துடுவாங்க, நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ சாப்பாடு நம்ம பரிமாறுறதில்ல, இல்லை நம்ம அந்த விருந்து வைக்கிறதுல, விருந்து எடுத்துக்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் செய்யணும். எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியாது. கண்டிப்பாக சார். சார், முகூர்த்தம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நிறைய சொன்னீங்க சார். எங்களுக்கு வந்து ஒன்றுக்கும் முகூர்த்தம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து தங்க நகை அப்படின்றது வந்து எல்லாருக்கும் பிரியமான ஒரு விஷயம். அதை தாண்டி அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார். அந்த தங்க நகை அப்படின்றது நம்மக்கிட்ட பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எந்த நேரம், எந்த கிழமை அதுக்கு ரொம்ப சரியானதாக இருக்கும் சார்? பொதுவாக ஒரு வியாழக்கிழமை தங்கம் வாங்கிறதுக்கும் சரி, அதுக்கு வந்து ஒரு சிறப்பான நேரம் எதுன்னா வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமையில் ஒரு குளிகை நேரத்தில் பாருங்கள், தங்கம் வாங்கி பாருங்கள், தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சார். அதுக்கு கூட குளிகை நேரத்தை எடுத்துக்கலாமா சார்? தாராளமாக எடுத்துக்கலாம். தங்கம் பெருகுதுன்னு போகுது. அது வந்து அந்த நேரத்துக்கு வந்து திருப்பி நீங்கள் தங்கம் வாங்குற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு வியாழக்கிழமையும் ஒரு பூச நட்சத்திரம் சேர்ந்துருச்சுன்னா அந்த கிழமை பர்ஃபெக்ட். அந்த நேரத்தில் நீங்கள் போய் ஒரு தங்கம் வாங்கி பாருங்கள். இதில் வியாழக்கிழமையே தங்கம் விற்கிறதுக்கும் சூப்பரான டைம். நீங்கள் தங்கத்தை விற்றுட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழித்து திருப்பி அதே மாதிரி இன்னொரு தங்கத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இப்போ ஒரு இடம் வாங்க போகிறேன், அதுக்காக நான் தங்கத்தை வந்து விற்க போகிறேன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் விற்கிறது எனக்கு திருப்பி வந்துடும். 100% கொடுத்த தங்கம் திருப்பி வீட்டுக்கு வந்துடும். ஸோ இப்படி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு புதன்கிழமையும் தங்கம் வாங்குறது, விற்கிறது, இதில் குறிப்பாக சேர்த்து விற்கிறதுக்கு புதன்கிழமை சூப்பர். ஸோ இப்படி நம்ம ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும்னா இப்படி தான். அந்த புதன்கிழமையில் ஹஸ்தம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு போய் தங்கம் வாங்கி பாருங்கள், தங்கம் மடமடன்னு சேரும் வீட்டில். ஓகே சார். இப்போ புத்தாடைகள் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து முன்னாடி காலத்துலலாம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ தான் நம்ம ஆடைகள் வாங்குவோம் சார். ஆனால் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு 5 தடவையாவது ஷாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெண்கள் பிரதானமாக பண்ணுறாங்கன்றப்போ அந்த ஆடைகள் வாங்குறதுக்கு கூட நேரம் அப்படின்றது ஒன்று தேவையாக இருக்கா சார்? இங்கே பாருங்கள், உண்மையிலே ஒரு ஆடை வாங்கி, ஒரு புத்தாடை அதை வாங்கி நம்ம உடம்புல அணியும் போது நம்ம புதுப்படை, அதாவது ஒரு புதுமையாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, ரெஃப்ரெஷ் ஆகும். ஆமாம். சில பேர் ஷாப்பிங் போகிறதே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நினைக்கிறாங்க. உண்மை சார். ஒன்று, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், நான் ஷாப்பிங் போயே ஆகணும். உண்மை தானே. நம்ம ஒரு நல்ல நாள் வரும்போது ஏன் புத்தாடை போடுறோம்? அந்த பழைய விஷயங்கள் நம்மளை விட்டு போகணுங்கிறக்காக தான் அந்த பழைய கர்மாவை, பழைய ட்ரெஸ்ஸை ஒதுக்கிட்டு ஒரு புத்தாடை போடுறோம். ஒரு நாள் கிழமை வந்துருச்சுன்னா, ஒரு நல்ல நாள் இருக்குது வீட்டில், ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு தான். ஏன் நம்மளோட எண்ணோட்டமும் நம்ம நினைக்கிற அந்த கர்மா இருக்கு இல்லையா, அது நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருள்லையும் போய் உட்காரும். அது நம்ம அணிகிற ஆடையிலையும் அது பொருந்தும். அதனால தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண ஆடையை ரொம்ப வீட்லேயே வச்சுக்கிட்டு இருக்காதிங்க, பழசை கழிச்சிருங்க, புதுசாக வந்து புத்தாடை அடிக்கடி வாங்கன்னு சொல்கிற காரணம் இதுதான். சரி, இதில் நீங்கள் போய் கடையில் போய் இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சுன்னா ட்ரையல் ரூம்னு ஒன்று இருக்குது. ஆமாம். போகிறோம், எந்த நேரத்தில் அதை போய் நம்ம எடுத்து மாட்டுறோம், வைக்கிறோம், கணக்கு வழக்கே இல்லை. அது எப்படி சார் அதை பார்க்கணுமானா பார்க்கணும். ட்ரையல் ரூமில் போய் நம்ம ட்ரையல் பார்க்குறதுக்குமே நேரம் பார்க்கணுமா சார்? அது எப்படி சார் சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும்? நம்ம தான் எப்போனாலும் போகிறோமே ஷாப்பிங்க்கு, நம்ம நேரமே பார்க்கறது இல்லையே, எதுலேயுமே நேரங்காலம் இல்லாமல் தானே போகிறோம். ஆமாம். ஆனால் ஒரு புது ஆடையை நம்ம உடம்புல அணிகிறோம்னா அதுக்கு நேரம் பார்க்கணுமா இல்லையா? நைட்டு 12 மணிக்கு நம்ம போட்டு பார்க்க முடியுமா? இல்லை. நம்ம அப்போது ஒரு ட்ரையல் ரூமில் போய் அதெல்லாம் பார்க்குறோம். இன்னொன்று, அந்த ஆடையை 10 பேர் ட்ரையல் பார்த்துருப்பாங்களா இல்லையா? நம்ம அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லையே. நம்ம போகிறோம், எடுத்து போட்டு பார்க்குறோம். சரி, அட்லீஸ்ட் என்னோட வார்த்தை என்னென்னா, அதெல்லாம் ட்ரையல், அது வார்த்தையே ட்ரையல்னு தான் இருக்குது. அட்லீஸ்ட் அதை பில் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அது நம்ம பொருள். பில் பண்ணிட்டோம்னா, காசு கொடுத்துட்டோம்னா அது நம்ம பொருள். முத போட்டு பார்க்குறத ஒரு சனிக்கிழமையில் போட்டு பாருங்க. இப்போ பில் பண்ணி நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த ஆடை அணிகிற தினம் வந்து சனிக்கிழமையாக இருக்கணும். அந்த கிழமை சனிக்கிழமையாக இருக்கணும். ஏன் சார் குறிப்பாக சனிக்கிழமை? ஆடையில் இருக்க குற்றம் விலகும். ஆடையில் இருக்கக்கூடிய குற்றம், ஆடைகள் என்ன மாதிரியான குற்றம் வந்து 10 பேர் அதை போட்டு பார்த்துருக்கலாம் இல்லையா? அவங்களோட கர்மாவும் சேர்ந்து ஆடையோட வந்திருக்கலாம் இல்லையா? அதை நீங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? அதனால தான் அதை கொண்டு போய் சனிக்கிட்ட கொடுக்கும்போது, ஒரு சனிக்கிழமையில் போட்டு பார்க்கும்போது, இதன் மூலமாக நீங்கள் அதாவது நீங்கள் உங்கள் கர்மா என்னவோ அதை மட்டும்தான் அங்கே எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் விலக்கி கொடுத்துரும். ரொம்ப புதுமையாக இருக்குது சார் இந்த ஒரு விஷயம். சனிக்கிழமையில் ஒரு புத்தாடை அணிகிறது சிறப்பு. ஏன்னா திருப்பி மறுபடியும் நீங்கள் உங்கள் லெவல் இன்னும் அடுத்தடுத்து உங்களோட பொருளாதார நிலையோ உங்களோட லைஃபோ அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இல்லையா? அதுக்கு தான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நகர்வுக்கு இந்த ஆடைகள் எல்லாம் பேக்ரவுண்டில் வேலை செய்யும். ஒரு விஷயம் நம்ம தான் கவனிக்கிறது இல்லை எதையும். இதெல்லாம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி அற்புதமாக வேலை செய்யும். சரி, இதெல்லாம் நான் கவனிச்சுட்டே வரேன், இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே வரேன், செஞ்சுட்டு வாங்க, ஒரு டைரியில் போட்டு எழுதுங்க. ஒரு வருஷம் கழித்து உங்கள் பொருளாதார சூழ்நிலையை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ உங்களுக்கு புரியும் இதெல்லாம் ஏன் சொன்னேன், இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணால் வேலை செய்யுதா இல்லையா, கிரகங்கள் நம்மளுக்கு பிளஸ் பண்ணுதா,
ப்ராக்டிக்கலாக பாருங்கள். கண்டிப்பாக சார். இந்த ஒரு விஷயத்துக்கு பிறகு வந்து நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே வந்து ஆடைகள் புதுசாக வாங்கினாங்க அப்படின்னா சனிக்கிழமையை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற ஒரு விஷயங்களையுமே வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை ஃபாலோ பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கரெக்டாக நம்மக்கிட்ட வந்து கமெண்ட்ஸ்லேயும் நேர்லேயும் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க சார். இப்போ அடுத்து அட்சய திருதை வரப்போகுது. ஆமாம் சார். ஒரு முக்கியமான நிகழ்வு. நம்மளும் வருஷம் போய் வாங்கிட்டு எல்லா வருஷமும் வந்து கியூ கட்டி நின்று வாங்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு நாளில் அட்சய திருதை வருதுன்னு வச்சுக்கிறோம், வாங்கிருங்க. முத போட்டு பார்க்கறது சனிக்கிழமையில போட்டு பாருங்க. ஓகே, வாங்குறத கூட சனிக்கிழமையில போட்டு பார்க்கணும். வாங்கி வச்சிருங்க வீட்டுக்குள்ள. முத அணியிறது அப்படி உடம்புல நம்ம ஒரு மோதிரமோ ஒரு தங்க செயினோ ஏதோ ஒன்று வாங்குறோம் இல்லையா, சனிக்கிழமை போடுங்க. அதில் இருக்க குற்றம் விலகி திருப்பி உங்களை தங்க நகையை வாங்க வைக்கும். ஸோ இது ஒரு முக்கியமானது. கண்டிப்பாக சார். ஒரு விஷயமே வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன குறைகளை வந்து தவிர்த்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்றதுக்கு என்ன வழிமுறைகளோ அதை வந்து தொடர்ந்து நேயர்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒவ்வொரு தகவலுமே நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா.